வணக்கம், வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளான கேக் ரெசிபி. பிஸ்கெட் வச்சு எப்படி கேக் செய்யலான்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு 5 ரூபா ஹாப்பி பிஸ்கெட் 3 பாக்கெட் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பிஸ்கெட் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக வருமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ 1.5 கப் சீனி பவுடர் இதில் சேர்த்துருக்கேன். பவுடர் பண்ண சீனி 1.5 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். இதையும் அதோடு சேர்த்து கலந்து விட்டுருவோம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் அது கூட சேர்த்து இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கிடுவோம். கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது, அதனால் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு முட்டை சேர்த்துருக்கிறேன். அது கூட 2 கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது 1/4 கப் அளவு வரும். நீங்கள் எண்ணெய் சேர்க்கலைன்னா வெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. 1/4 கப் எண்ணெய் இல்லை 1/4 கப் வெண்ணெய் எடுத்துக்கலாம். அதை நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போது நம்ம சளிச்சு எடுத்து வச்சுருக்கிற பிஸ்கெட் பவுடர் கூட இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கலந்து அதையும் சேர்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை கலந்து எடுத்துக்கிடுவோம். கேக் பேட்டர் பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எதுவும் மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இன்றைக்கி கப் கேக் செய்ய போகிறதுனால குட்டி குட்டி கிண்ணம் எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். நான் எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு அதில் நம்ம மாவு தூவி டஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கப்பையும் செஞ்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கேக் பேட்டரை அதில் ஊற்றிக்கிடுவோம். பாதி அளவு கேக் பேட்டர் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கீழே வச்சு 2 தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா தட்டில் வச்சு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. கீழே தட்டிட்டு எடுத்து வைங்க, அப்படின்னா தான் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இதை குக்கருக்குள்ளே வச்சுருவோம். குக்கர் ஏற்கனவே மண் போட்டு ஹீட் ஆகிறதுக்கு வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிடுவோம். இது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தட்டை உள்ளே வச்சுக்கலாம். இதை கப் கேக்காகவும் செய்யலாம், இல்லாட்டினா நம்ம ஒரே இதில் ஊற்றி ஒரே கேக்காகவும் செய்யலாம். குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சுருக்கிறேன். கேஸ்கட் விசில் ரெண்டும் போடக்கூடாது. 20 நிமிஷத்தில் நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லேசாக குத்தி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வரணும். அது பதம் பார்த்துட்டு இறக்குங்க. 2 நிமிஷத்தில் கிணத்துலேருந்து அழகாக எடுக்க வந்துடும். நம்மளோட கேக் இப்போ ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போது கேக் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள். நன்றி, வணக்கம்.